பழனி பார்த்தீங்கன்னா 179 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. நேற்று ஒரு 2 பொண்ணுங்க மட்டும் வந்திருந்தாங்க. போய் ஃப்ரண்ட்டு வீலை பாருங்கள் எந்த அளவுக்கு சாக்கப் மேலே ஏறி இருக்கு பாருங்கள். பம்பரு உளுந்து போடாத தெய்வமே. கூட்டம் ஓரளவுக்கு இருக்குதாங்க இங்கே. ஆனால் தான் அதுக்கு முன்னாடி தான் கீழே விழுந்து கை அடிபட்டு இருந்துச்சுல. அத்தி இங்கே எது பார்க்குறது எனக்கே அப்படி இருக்குது. சென்னையில் இருந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்காரு பாருங்கள். வேறு லெவலில் தான்ல. இங்கே தான் பிரதர் நிம்மதியாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே அப்பா செம்மையாக தண்ணி கிடக்கு உள்ள. காய்ஸ் ஆக்சுவலாக சூப்பராகவே இருக்குங்க இந்த ரோடு. வால்பாறை ரீச் ஆகிட்டோம். பட் இங்கே பார்த்தீங்களா கிளைமேட்டை. காய்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கொடைக்கானல் டு வால்பாறை கிளம்ப போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 164 கிலோமீட்டர் 164 கிலோமீட்டர் காட்டுது. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்க சாரால். என்ன பார்க்குறீங்களா, சாரா நிற்குதா. தென் டேங்க் பேகு, லக்கேஜ் பேகு, ஹெல்மெட்டுமே ரெடி. ஸோ இதுக்கு போன வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு நம்ம கொடைக்கானல் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ஸோ அப்படியே இங்கேருந்து சென்னை போகாமல் நேராக வால்பாறை போகலாம் அப்படின்னு தான் பிளான். அது எதனால் பிளான்றது நான் உங்களுக்கு கோபுரவியில் சொல்கிறேன். ஓகே, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வேறு வந்து மற்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபைனலி நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:31 ஆகுது. ஃப்ரண்ட்டில் வெயில் பார்த்தீங்கன்னா தெரியும். கிளைமேட் ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது. ஓகே சாமி சரணம் ஐயப்பா. இங்கேருந்து பழனி பார்த்தீங்கன்னா 179 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 130க்கு லிமிட்டு காட்டுது போகுன்ட்டு. கீழே இறங்கிட்டு ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ போகிற ரூட்டு வந்து வத்தலகுண்டு அங்கே போகிற மாதிரி இருக்காதுங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு லெஃப்ட் எடுக்குது நேராக பழனிக்கு போகிற மாதிரி. பழனிக்கு போகிற மாதிரி ஒரு லெஃப்ட் ஒன்று இருக்குது. அது எடுத்துட்டோம்னா அதாவது வேறு ரூட்டில் கீழே இறங்க போகிறோம். அப்படியே இறங்கிட்டு பழனி, அதுக்கப்புறம் உடுமலைப்பேட் போகாமல் அங்கேயே இங்கே ஒரு இடத்துல லெஃப்ட் எடுக்குது. எடுத்தோம்னா அப்படியே நேராக வால்பாறை போகிற மாதிரி. இப்போ தாங்க வண்டிக்கு செயின் லூப்லாம் பண்ணேன். செயின் லூப் பண்ணுறது அந்த வண்டி கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சென்டர் ஸ்டாண்டு கிடையாது. ப்ராடக்ஷன்லாம் எடுத்து வர முடியாது. ஆக்சுவலாக இன்னொரு சின்னதாக ஒன்று இருக்கும், சைடில் வச்சு தூக்கிற மாதிரி ஒன்று இருக்கும், சின்னதாக ஒன்று. அதை வச்சு தான் நான் அவங்க வீட்டெல்லாம் அங்கே அடிப்பேன். அதை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஸோ அதனால் வண்டி நவுத்தி ஃப்ரண்ட்டில் பேக்கில் நவுத்தி, ஏன்னா 500 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டோம், செயின் லூப் பண்ணவே இல்லை இன்னும். ஸோ அதான் இப்போ பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணிட்டேன். இன்றைக்கி மார்னிங் வேறு ஒரு பிளான் வச்சுருந்தேங்க. காலைல போய்ட்டு ஒரு சன்ரைஸ் ஒன்று பார்க்கலாம். அங்கே வியூஸ் சிட்டி பாயிண்ட்டும் ஒன்று இருக்குது, சிட்டி வியூ பாயிண்ட்டு போகலான்னு ஐடியா வச்சுருந்தேன். பட் ஆனால் நான் எழுந்ததே 7:30க்கு. ஸோ அப்படியே எழுந்துட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். அப்படியே ஹாஸ்டல் ரொம்ப வெட்டியாக தான் இருக்குது. நேற்று ஒரு 2 பொண்ணுங்க மட்டும் வந்திருந்தாங்க. இவங்களும் சேம் ஹிந்தி. ஒன்று கொல்கத்தா, ஒன்று உத்தரப்பிரதேஷ், பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க. ஓகே, இவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா தான் பேசிட்டு இருந்துச்சுங்க நைட்டு. உண்மையாக சொல்கிறேங்க, ஓட்ட தெரியாமல், காரை ஓட்ட தெரியாமல், பைக்குமே ப்ராப்பராக கிளச்சு ஹேண்டில் பண்ணி ஓட்ட தெரியாதவங்களாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் அந்த இடத்துக்கெல்லாம். இது ஒரு மாதிரி ஸ்லாப் மேலே ஏறுது. இந்த இடம் இல்லை, எங்கேயாவது வேறு எங்கேயாவது போகிறீங்கன்னா கூட அது ஒரு மாதிரி கஷ்டம். ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வாங்கப்பா. வண்டி மட்டும் ஏற்றும் போது ஆஃப் ஆகிடுச்சு, கரெக்டாக பிடிச்சி மேலே ஏற்றுருவீங்கன்னா டன்னு, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓவர்டேக் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு வீலை பாருங்கள் எந்த அளவுக்கு சாக்கப் மேலே ஏறி இருக்கு பாருங்கள். பம்பரு செம்ம வெயிட்டு பின்னாடி இருக்குது போல். தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவர் தான் ஓட்ட முடியும் போல். போங்க, இப்படி நிற்கிது வண்டி. எனக்கு என் வண்டியையே இப்படி வேத்தத்தில் ஏற்றி இது நிறுத்த முடியல. ஒரு மாதிரி பின்னாடி அது நம்ம வண்டி வலுக்குது, ஏன்னா டயர் இப்படி இருக்குது. ஸோ அது ஒரு மாதிரி கிரிப்பாக இருந்தோன்னே பார்த்தீங்களா ஊர் வெறிச்சோடி கிடக்கு. இதெல்லாம் செம்ம இடம். சத்தியமாக இந்த சீசன் டைமில் வராதிங்க தயவுசெய்து. கொடைக்கானல் பக்கம்லாம் வரீங்கன்னா சில பேர் வீக்கெண்ட் தான் வர முடியுன்ற பிளான் இருக்கும். பட் இந்த வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சூப்பரு. வேறு லெவலுங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கேமரா கையோடு வந்துருச்சு. லாக் பண்ணது சரியாக லாக் பண்ண முட்டம் போல இருக்குது.
ஷீட் இல்லை வேலை வேறு எங்கேயாவது கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் போங்க. யதார்த்தமாக கேமராவை ஆஃப் பண்ணுவோம் ரெக்கார்டுன்னு எடுத்தேன், கையோடு வந்துடுச்சு கேமரா. நான் விட பயந்துட்டேன், கிளிப்பு உடஞ்சிட்டோன்னு. நான் இன்றைக்கி இந்த வாட்டி கிளிப்பு எடுத்துகிட்டு வரல, எக்ஸ்ட்ரா கிளிப்பு எடுத்து வைக்க மறந்துட்டேன். டேயா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கிளிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் எடுத்து வைக்கணும் போல இருக்குது. ஏன்னா எப்போ உழுவுனே தெரிய மாட்டேங்குது. உழுந்து போடாத தெய்வமே. ஆக்சுவலாக வெள்ளி நீர் வீழ்ச்சி பூங்கா சேம் இதே இதுக்கு வந்துட்டோம். செக் போஸ்ட்டு நான் அன்றைக்கி வரும்போது நேற்று வரும்போது அதான் முந்தா நாள் வரும்போது கேட்கல யாரும். இன்றைக்கி வந்து எங்கே போகிறீங்க எதுக்கு போகிறீங்க கேட்குறாங்க போல இருக்குது. அதிகமாகலாம் கூட்டம் ஏறுற மாதிரி தரல. வீக்கெண்டு வேறு அந்த இடம் மட்டும் கூட்டமாக இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ வீக்கெண்டுக்கு மட்டும் வண்டி வேலை ஏறுதுங்க. கொஞ்சம் 2 டேஸ்க்கு மட்டும் செம்ம கூட்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி சாட்டர்டே ஆக்சுவலாக 7th ஜூனு. கை ஓரளவுக்கு சரியாயிடுச்சுங்க எனக்கு தான். இப்போ தான் ஓரளவுக்கு இருக்குது. இந்த நேற்றுலாம் ஆக்சிலேட்டரே கொடுக்க முடியலன்னு சொல்லியிருப்பேன் வீடியோவில். இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க கை. ஆனால் ஃபுல்லாக பெயின் போகல, கொஞ்சம் தான் போயிருக்கு. பட் ஆனால் ஓகே, இதே போதும். அழகாக வால்பாறையை போய் பார்த்துட்டு அப்படியே நேரம் சென்னை கிளம்புறதுக்கு. ஆனாலும் குளிருதுங்க, லைட்டாக ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது. நானும் ரைடிங் பேண்ட்டு வாங்கவே இல்லை. ரைடிங் பேண்ட்டு போடாமல் தான் ரைடே போயிட்டுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்லேருந்து முடிவு பண்ணிட்டேன், ரைடிங் பேண்ட்டு மஸ்ட்டுன்ட்டு. ஆக்சுவலாக ஏன் வாங்கலைன்னா தெரிலங்க, அது அந்த அளவுக்கு எனக்கு போட்டுருந்தா கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரிலன்னு தான் நான் வாங்காமல் இருந்தேன். ஸோ இனிமேல் இப்போ ஊருக்கு போயிட்டு சென்னை போயிட்டு ஃபஸ்ட்டு போய் ரைடிங் பேண்ட் வாங்கணும். நான் இப்போ வால்பாறை போகிறேன். வால்பாறை எந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியலைங்க. தயவுசெய்து வால்பாறையில் ஸ்டே தான் பண்ணுற மாதிரி பிளானு. போயிட்டு ரூம் எங்கேயாவது எடுத்துகிட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளில சுற்றி பார்க்கலான்ட்டு. ஆக்சுவலாக என்னென்ன பிளேஸ் இருக்குன்னே தெரில சுற்றி பார்க்க. ஐ திங்க் அந்த ரோடு தான் இல்லை டீ எஸ்டேட் இது மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே போகலாம், போயிட்டு பார்த்துட்டு அங்கே போய் சர்ச் பண்ணிவிட்டு போய் பார்க்க போகலான்னு தான் பிளானில் இருக்கேன். நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் சென்னை கிளம்புற மாதிரிங்க. ஆக்சுவலாக இன்னொரு பிளான்மே இருந்துச்சு, அங்கேருந்து அப்படியே வால்பாறை டு அதிரப்பள்ளி அப்படியே போகலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. தெரில, நாளைக்கு மார்னிங் எழுந்தால் தான் தெரியும் அதிரப்பள்ளி போவேனா போக மாட்டேனான்ட்டு. பார்த்தீங்களா, வளைவில் இப்படி தான் இருக்கிறது. இது மாதிரி சின்ன சின்ன ரூட்டில் தான், சின்ன பாலமாக இருக்கிற இடத்துல தான் பஸ் வந்துச்சுன்னா அப்படியே நின்றுடும் டிராஃபிக்கு ஃபுல்லாக. ஓரளவுக்கு இப்போ மூவ் ஆன் ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக நம்ம வந்து பழனி ரோட்டுக்கு லெஃப்ட் எடுக்க போகிறோம். கூட்டம் ஓரளவுக்கு இருக்குதாங்க இங்கே. ஸோ லெஃப்ட் எடுத்தால் பழனி 53 கிலோமீட்டர். நேராக போனாலும் அத்தனை உண்டு. இதுலையா? ஓகே, ஆமாம், இதுவுமே ஒரு மாதிரி இறங்குறது தான், சேம் அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இப்படி இருக்கும் இல்லையா. 59 கிலோமீட்டர் போக சொல்லுது கூகுள் மேப்பு. ரோடு நல்லா இருக்குமா நேரம் தெரில. ஏன்னா வத்தலக்குண்டி இறங்கி நான் சுற்றணும்னா அது ரொம்ப சுற்றுங்க. ஸோ அதனால் இப்படி தான் போயாகணும். பார்ப்போம், ரோடு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டு வியூ சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி வெளிச்சு இருட்டாக இருக்கா, ரொம்ப ஒரு மாதிரி குளிருது. கொஞ்சம் வெயில் அடிக்கிற இடத்துல போயிட்டோம்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன போட்டிருக்கு போர்டில்? யானை பள்ளத்தாக்கா, எலிஃபோன் வேலி, வள்ளியா வள்ளியோ எதுன்னு தெரிலையே. இந்த ரோட்டில் அதிக டிராஃபிக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ரோடு சின்னதாக இருக்குது போல் இருக்குது. நிறுத்திட்டான் என் வண்டியை.
பஸ் ஒன்று. ஆனால் கொடைக்கானலில் வாழ்கிறவங்களுக்குலாம் வேற மாதிரி அவங்களாம் போங்க. ஆனால் ஒரு மாதிரி நைட்லாம் கரெக்டாக தூங்கி கரெக்டாக எழுந்தேன்னு நினைக்கிறேன். நைட் ஒரு 10 மணிலாம் தூக்கம் வந்துடுது, தூங்கிட்டேன். காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். எழுந்து மறுபடியும் படுத்து எழுந்தேன்னா, ஸோ அதனால தான் 7:30 மணி ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. ஒரு வேளை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். சிட்டி பாயிண்ட் அந்த இது சன்ரைஸ் மட்டும் பார்த்துருக்கலாம்னு நினச்சேன். நான் எடுத்து வச்சுருந்தேன் ஆக்சுவலாக அங்கே போகுன்ட்டு. அதுக்கு நாளே போகிற மாதிரி தான் பிளானு, நேத்தியே போகிற மாதிரி பிளானு. ஆனால் தான் அதுக்கு முன்னாடி தான் கீழே விழுந்து கை அடிபட்டு இருந்துச்சுல. ஸோ அன்றைக்கி எனக்கு ரொம்பலாம் ரெடி ஆகலை. நைட்டு தூங்கும்போது நான் எந்திரிப்பேன்னு ஐடியாவில் தான் தூங்கினேன். கை காலில் வீங்கிருமோ, பைக் ஓட்ட முடியாதோ, ஃப்ரெண்டை தான் யாரையாவது வர வச்சு நம்ம பைக் எடுத்துகிட்டு போய் சொல்லிட்டு நம்ம பஸ்ஸில் தான் வீட்டுக்கு போகிற மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற ஒரு யோசனை எனக்கு வந்துருச்சு. எல்லாருக்கும் வராது தான், கண்டிப்பாக இது மாதிரி தான் பயம் வந்துடும். அப்புறம் தான் ஓகே ஆனிச்சு. இன்றைக்கி போகலான்னு பார்த்தேன், போக முடியல. ஓகே, அடுத்த வாட்டி தான் நிமிடு. ஆக்சுவலாக இந்த ரோடு நல்லா இருக்குதுங்க. கொடைக்கானல் டு பழனி இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மவுண்டெயின்ஸு. நல்லா வெயில் அடிக்குது, கதகதப்பாக இருக்குது. இப்போ தான் ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். சுற்றி நல்ல வெயில் அடிக்குது. இதுக்குள்ளே கடையே வராது போல். கருப்புசாமி கோவில். கொடைக்கானல் டு வத்தலகுண்டு போகிற ரோடு நல்லாவே இல்லைங்க, ஒஸ்ட்டு. ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பானுச்சு ஓடிட்டு வரதுக்கு. ஆனால் இது ஓரளவுக்கு இங்கே நல்லா தான் இருக்குது, ரொம்ப மோசமாக இல்லை இந்த ரோடு. சென்னை போயிட்டு வர கொஞ்சம் வண்டிக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. செலவை விட வேலை தான். பெரிய செலவெல்லாம் எதுவும் இல்லை. இந்த லிவர் இது இருக்குது, இது பிரேக் லிவரு. அண்ட் தென் ஃபுட் ரெஸ்ட்டு. இப்போ இருக்கிற ஃபுட் ரெஸ்ட் தூக்கி திருப்பி பின்னாடி சைடில் போட்டு புதுசாக ஒரு ஃபுட் ரெஸ்ட்டு போடணும். ஃபோன் ஹோல்ட்ரு, இந்த டைம் ஃபோன் ஹோல்ட்ரு வந்து வாட்டர் ப்ரூஃப் உள்ள மாதிரி இந்த கவரில் இருக்குல்ல, அது மாதிரி வாங்கலாமான்னு ஐடியாவில் இருக்குங்க. அது இல்லாமல் சர்வீஸ் வேறு வண்டியை கொடுக்கணும். இன்னொரு ஆக்சுவலி இங்கே போயிட்டு இப்போ போனோம்னா சர்வீஸ் டன் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு தேர்ட் சர்வீஸ் கொடுத்துலாம் தான் இருக்கேன். ஏன்னா இன்ஜின் ஆயிலெலாம் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ அதனால் போய் தேர்ட் சர்வீஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு பிளான் பண்ண போகிறேங்க. சில டைமில் சோலோ ரைடு தான் பிடிக்கும். ஸோ இப்போ கொடைக்கானல் வந்தாலும் சோலோ வந்தது தான் ரொம்ப பிடிச்சிது உண்மையாகவே. அந்த ஒரு இன்சிடெண்ட்டை தவிர அதை நம்ம மறந்துடலாம். ஓகே, ஆனால் இப்போ நெக்ஸ்ட்டு போகிறது வந்து பார்ப்போம், குரூப் ரைடு தான் போகணும். வீடியோ பார்த்துட்டு நான் இப்போ இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணாங்க 2-3 பேர் ஆல்ரெடி. ஸோ அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அப்படியே ரைட் கிளம்பலான்னு. பாதுகாப்பான இடைவெளி அவசியம். ஏன்னா இந்த ரோடு வந்து ஒரு மாதிரி இறங்குது, அங்கே விட இது ஒரு மாதிரி ஸ்லாப்பாக தான் இருக்குது, நல்லா இறங்குற மாதிரி தெரியுது. அதனால் ரோடு நல்லா இருக்குது, பெட்ரு. பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வியூ சூப்பராக இருக்குது. அப்பா, இங்கே நிற்கலாமா? நிற்கலாம், நிற்போம். நிற்கக்கூடாது ஆக்சுவலாக, ஆனால் ரவுண்டு இங்கே பாருங்கள். கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரில. பின்னாடி வண்டி வருது, போயிடுவோம். ஏன்னா இது ஒரு மாதிரி சின்ன ரோடாக இருக்குது, நின்னோம்னா பின்னாடி வரவங்களுக்கு ஏதாவது அது வளைவாக வேறு இருக்குது. பிரேக் பிடிக்காம வந்துட்டாங்கன்னா விட்ருவானுங்க. லெஃப்ட்டில் சூப்பராக இருக்குதுங்க, அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. தாத்தா டீயா இருக்கு? நல்லது. இது ரோடு நல்லா இருக்குது. தாத்தாவும் தனியாக உட்காந்துருக்காரு, அப்படி வாங்கலாம். தாத்தா முட்டை இருக்குது, பிரெட் ஆம்லெட் போடுவீங்களா? ஒரு பிரெட் ஆம்லெட் ஃபஸ்ட்டு. எவ்வளோ பிரெட் ஆம்லெட்டு? தாங்க. கைஸ் இங்கே பாருங்கள் வியூவை. வாவ், சேஃப்டி முக்கியங்க. பா, எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. எப்படி தான் இவ்வளோ தூரம் தனியாக வந்து கடை வச்சுருக்கிறீங்க? ஆமாங்க, தனியாக இருக்குது இந்த இடத்துல. நான் இருக்காதுன்னு நினச்சேன். இல்லை கடையில் நமக்கு எங்கே தான் வீடு இங்கே தானா? நீ பக்கம் தானா? ஓ மேலையா? ஓகே. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்களா இந்த பள்ளத்தாக்க, இவ்வளோ பெரிய பள்ளம். ஆத்தி, இங்கே எது பார்க்குறது எனக்கே அப்படி இருக்குது. கேமராவில் எப்படி தெரியும் தெரியல உங்களுக்கு. ஆனால் செம்ம லேண்ட்ஸ்கேப்புங்க. ட்ரோன் இப்போ தான் மிஸ் பண்ணுறேன். நம்மள ட்ரோன் இருந்துச்சுங்க ஆக்சுவலாக.
நான் இடையில வந்து ட்ரோனை சேல் பண்ணிட்டேன், சும்மா வச்சுருக்கனே அப்படின்ட்டு, ட்ராவல் பண்ண மாட்டேனோன்ட்டு. அது இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். வருவோம், ட்ரோன் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். பார்ப்போம், கொஞ்ச நாள் போட்டோம். நெக்ஸ்ட் எங்கேயாவது பெரிய ரைடு, இதெல்லாம் நல்லா காஞ்சி போச்சு காற்றுல. ஒரு நெக்ஸ்ட் எங்கேயாவது பெரிய ரைடு எங்கேயாவது போனோம்னா ட்ரோன் ரெடி பண்ணிக்கிட்டு போகலாம். என் ஃப்ரெண்டு வச்சுருக்கான் ஃபோட்டோகிராஃபர், அன்றைக்கி வந்திருந்தானே அவன். ஸோ நெக்ஸ்ட் ரைடு போகும்போது ரெடி பண்ணிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணுறேன். பைக் பார்த்தீங்களா சாரா, ஆக்சுவலாக டயர் வந்து கண்டோம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ இந்த அளவுக்கு டயர் ரொம்ப ஆக்சுவலாக இந்த இது போகிற வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் ஒரு ரைடர் வந்து அப்படி யூஸ் பண்ணிட்டு தான் இது மாற்றினாங்க டயரை. ஸோ நானும் ஆக்சுவலாக இது வந்து 10,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பெரிய எடுப்போம். இப்போ சர்வீஸ் விட்டுரும், போயிட்டு சென்னை போய்ட்டு சர்வீஸ் விட்டோம். வண்டியை விட்டுட்டு இன்னும் ஒரு 2000 ஓட்டு எந்தளவு ஓடுன்னு பார்த்துட்டு எங்கே போகிறோமோ அங்கேயே அப்படி டயர் மாற்றிலான்னு தான் ஐடியா. இப்போ நைட்டு மட்டும் அப்படியே ஸ்டே பண்ணிட்டு கிளம்புற மாதிரி. அடுத்த நாள் காருக்கெல்லாம் கிளம்பிட்டேன்னா சென்னை போய் சேர்ந்துடும் ஈவினிங் போல தான். சரி வரண்ணா, பாய்ண்ணா. வரந்தா டேய் பாய். ஆக்சுவலாக டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டேங்க, இல்லை காஃபி. அங்கே ஒரு பிரதர் இருப்பார்ல, அவர் வந்து சொந்த ஊர் சென்னையா, கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டாராம். சென்னையில் இருந்துட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்காரு பாருங்கள். வேறு லெவலில் தான்ல, டவரே இல்லை சுத்தமாக. பிஎஸ்என்எல் மட்டும் லைட்டாக வந்துட்டு போதான். என்ன பிரதர் இங்கே இருக்கீங்க? என்ன இங்கே தான் பிரதர் நிம்மதியாக இருக்குது அப்படின்றாங்க. ஏதோ ஒரு படத்தில் ஒருத்தன் சொல்லுவார், ஒரு ஆர்டிஸ்ட் சொல்கிற மாதிரி ஒரு படம் ஒன்று இருக்குது, அந்த போஸ்ட்மேன் வர மாதிரி ஒரு படம் இருக்கும். அதில் சொல்கிற மாதிரி மனுஷன் சொல்கிறாப்புல, சென்னையிலேருந்து இங்கே அது சொந்த ஊர் சென்னையா, சொந்த ஊர் சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்காருன்னா சூப்பர் தான். இங்கே ஒரு ஜூஸ் கடை இருக்குது, பரவாயில்லைங்க, நல்லா தான் இருந்துச்சு தாத்தா. அவர் அந்த மனுஷனுக்காகவே அங்கே சாப்பிட்லாம். 2 ஆம்லேட் போட்டு கொடுத்தாரு. ஓகே, சீஸ் ஓரளவுக்கு வச்சு, சீஸ்லாம் வச்சு போட்டு கொடுத்தாரு. லைட்டாக உப்பு கரிச்சிது, பட் ஆனால் ஓகே. நீ பாருங்கள், அந்த வியூ சூப்பராக தெரியுது இங்கேருந்து. காஃபி நல்லாவே இருந்துச்சு. இதில் ஒரு சம்பவம் ஆச்சு. என்னென்னா, என்கிட்ட சேஞ்ச் இல்லை, 500 தான் இருந்துச்சு. சரி ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு நம்பர் வாங்கிட்டு பார்க்குறேன், நெட்டே இல்லை. அதை நான் மறந்துட்டு, ஸோ ஓகே என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் அவ்வளோ 500 கொடுத்தேன். ஒரு வழியே சேஞ்சு வாங்கி கொடுத்துட்டாரு தாத்தா. வா, ஆனால் இந்த ரோடு சூப்பராக இருக்குது. பழனி டு கொடைக்கானல் ஏறுறவங்க வேறு லெவலு தான். உண்மையாக சூப்பராக இருக்குது இந்த ரோடு. இந்த பள்ளத்தாக்க பார்த்துட்டே ஏறலாம் போல், அந்தளவுக்கு இருக்குது வியூலாம். ஓகேங்க, டைம் பார்த்தீங்கன்னா 9:31 ஆகுது. பழனிக்கு 1 கிலோமீட்டர் இருக்கும். இறங்கிட்டு ஐ திங்க் என்ன ஒரு 11-12 மணி போல் போகணும்னு நினைக்கிறேன். வால்பாறைக்கு போகலாங்க, ஒன்றும் பெரியலாம் இது இல்லை, பெருசு போயிட்டு பொறுமையாக சுற்றி பார்க்கலாம். நான் சென்னைக்கு வந்து மண்டே போகணும், எனக்கு அதான் பிளானு. இங்கேலாம் கடை இருக்குது சரிங்களா, சின்ன ரோட்டில் வந்து அதான் ஒரு ப்ராப்ளம். ஸ்லோவாக பொறுமையாக நின்று அந்த ரோட்டில் எதுவும் ஓவர்டேக் பண்ண முடியும் போல இருக்குது. இந்த ரோட்டில் ஓவர்டேக் பண்ணவே முடியல, ரோடு சின்னதாக இருக்குது. காரு வந்தாலே பஸ்ஸு வந்துச்சுன்னா ஒரு மாதிரி 2 பக்கமும் நிற்க முடியாது போல இருக்குது. சில இடத்துல கார் மாறுற மாதிரி இடம் இருக்குது. இதோ இங்கெல்லாம் சூப்பராக இருக்குது இடம். சில இடத்துலலாம் ஒரு மாதிரி ரொம்ப குறுகலாக இருக்குங்க இடம். கைஸ், ஆக்சுவலாக நம்ம வத்தலக்குண்டுலேருந்து ஏறும்போது, அந்த மலை ஏறும்போது அந்த ரூட்டு பார்த்துருப்போம். சேம் அதே டேம் பார்த்தீங்களா, இங்கேயும் தெரியுது சூப்பராக. ஓ, இப்படி இறங்கி இது போது பாருங்கள் ரோடு. அந்த ரோட்டில் போகணும் போல், செமையாக இருக்குது. பழனிக்கு இன்னொரு 12 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஸோ அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அப்படியே பொறுமையாக இறங்கலான்ட்டு. ஃபைனலி மலையிலேருந்து கீழே இறங்கியாச்சு. ஆக்சுவலாக இந்த ஒர்க்கு பாருங்கள், இந்த போர்டு தான் கொடைக்கானலுக்கு உள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன். எஸ், ஆமாம் அதே தான். மலைகளின் இளவரசி உங்களை அன்போடு வரவேற்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கு. 170 காமிக்குது பெட்ரோல் லிமிட்டு. இந்த இருக்கு பாருங்கள் செக் போஸ்ட்டு. நம்ம போகலாமான்னு தெரியலையே, போகலான்னு நினைக்கிறேன். தெரியல, இ பாஸ் செக் பண்ணுறான்னு நினைக்கிறேன்.
நான் கொஞ்சம் முன்னாடி போய்க்கணும், கொஞ்சம் முன்னாடி போங்க. ஓகே ஓகே. வீக்கெண்டில் வந்து கண்டிப்பாக இ பாஸ் செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட்டம் மேலே ஏறுறதுனால வெயிட் பண்ணி செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அது இந்த ரோட்டில் கொஞ்சம் அதிகமாக செக்கப் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க எனக்கு, பழனி டு கொடைக்கானல் போகிறதுல. ஓகே, ஒரு வழியாக இறங்கியாச்சு கீழே. டைம் பார்த்தீங்கன்னா 10:26 ஆகுது. நான் 1 மணிக்கு போகணுன்னு காட்டுது வால்பாறைக்கு, தெரில. இதுக்கப்புறம் போகும்போது பிரச்சனை இல்லை, பெரிய ஸ்ட்ரைட் ரோடு தான், அழகாக போயிடலாம். ரோடே சூப்பராக இருக்குல்ல, 2 பக்கமும். பொள்ளாச்சி நியர் வருவோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு 2 பக்கமும் இவ்வளோ தென்னந்தோப்பு தான் இருக்கும். இந்த பக்கம் வந்தாலே அப்படி தான். அப்புறம் அந்த ஒரு டேம் ஒன்று இருக்கும், திருப்புறமா ஏதோ ஒரு டேமு, அந்த டேம் மலையாகவும் போக போகிறோம். நேராக தெரியுதா பழனி கோவில், ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் பழனி கோவில். லெஃப்ட் எடுத்தோம்னா அப்படியே பாலக்காடு ரோடு. இந்த ரோட்டில் போனோம்னா வெயில் இங்கெல்லாம் வேறு லெவலில் அடிக்குது போங்க, ஹீட்டாக அடிக்குது காற்று. டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. ஆக்சுவலாக வால்பாறைக்கு தானே மேப் போட்டிருந்தேன். உடுமலைப்பேட்டுக்கு போகிற ரோடு இல்லாமல் உள்ள ஒரு ரோட்டு காமிச்சிது. ஸோ அப்படியே வந்தேன், ஒரு மாதிரி ஊருக்குள்ளே அழைச்சிட்டு போகுது. ரைட் எடுக்க சொல்லுது வால்பாறைக்கு. ஆனைமலை, திருமூர்த்தி மலை தான் பார்ப்போம்னு நினச்சேன். ஆக்சுவலாக நமக்கு பேக் சைடில் திருமூர்த்தி ஃபால்ஸு, அது திருமூர்த்தி அந்த டேம் ஒன்று இருக்கும். ஸோ அது இருக்கும் போல இருக்குது, அதை பார்க்கலாம்னு நினச்சேன். இல்லை, அந்த ரூட்டு பக்கம் போகலாம் நம்ம. இப்போ இங்கேருந்து வால்பாறை பார்த்தீங்கன்னா 65 கிலோமீட்டர் போட்டிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 11:25. கூகுள் மேப்பு 1 மணிக்கு போட்டுருந்துச்சு, ஆனால் நம்ம ஒரு 12:30 போய்டணும்னு நினைக்கிறேன். ஃபியூல் வேறு 90 கிலோமீட்டர் தான் ரேஞ்சு காட்டுது. போயிட்டு எங்கேயாவது பெட்ரோல் போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு. ஆழ்வாடி முக்கோணம் பார்த்தீங்களா, நல்லா இருக்குது ஏரியா. 2 பக்கம் தென்னந்தோப்புக்கு நடுவில் அழைச்சிட்டு போகுது. அழகா அழகே. நல்லா இருக்குது, ஆனால் வெயில் தான் உனக்கு என்னென்ன அடிக்குது. வால்பாறையில் கிளைமேட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இன்டர்காம்க்கு வேறு சார்ஜ் போடாமல் விட்டுட்டாங்க. ஸோ அதனால பேட்டரி லோன்னு அடிச்சுட்டு கிடக்கு. எங்கே லாஸ்ட்டாக நான் ஊரில் சார்ஜ் போடு சென்னையில், அதுக்கப்புறம் அங்கேருந்து இதுக்கு கொடைக்கானல் வந்திருக்கேன். அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி இருக்கேன் அதே ஆன் பண்ணி. ஸோ பாதி தூரம் வந்துருச்சு, இன்னும் கட்டினா ஆஃப் ஆகலை, ஓடிட்டு தான் இருக்குது. பட் பாட்டு எதுவும் கேட்க முடியல, அதனால் அப்படியே இருக்குதுங்க. பெட்ரோல் போடலான்னு வந்தோம், ஸ்பீட் இருக்கான்னு தெரில. ஸ்பீட் இருக்கா? ஸ்பீட் இருக்குது. Tukar. Jai. Memang. Tank full kah? உள்ற இருக்கும். டேங்க் ஃபுல் தான். ஸ்பீடு தானே போகிறீங்க? ஆஃப் பண்ணுங்க. ஸ்பீடு அந்த அவட்ட சொல்லிட்டேனே, ஸ்பீடு இருக்கான்னு தான் கேட்டே கூட நிறுத்தினேன். பரவாயில்ல, ஸ்பீடு போடுங்க. எடுத்துட்டிங்களே, அதை நோட் பண்ணிங்க. ஸ்பீடு டேங்க் ஃபுல்லு, இதை நோட் பண்ணிங்க. 122 ரூபான்னு. நம்ம ஸ்பீடு இருக்கான்னு கேட்டேன். HP 95. இந்த உள்ளே அந்த எட்ஜ் வந்து எடுத்துருங்க. நீங்களே வச்சுங்க, ஒரு நிமிஷம் வரேன். வச்சுங்க பிரதர், வரேன். ஃபுல் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு பே பண்ணுறேன். அடிங்க, இல்லைன்னு கொஞ்சம் அடிங்க, விட்ற அடிங்க. போடுங்க போடுங்க, சொல்கிறேன். ஆஃப் பண்ணுங்கக்கா, போதும்.
டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. ஜிபே இருக்குல்ல ப்ரோ? மொத்தம் எவ்வளோன்னு போட்டுருங்க. ஏம்மா 1344 ரூபா, ஸ்பீடும் 122 ரூபாய்க்கு நார்மல் போட்டிருக்கேன். டோட்டலாக 12, இது ஒரு 12.25, 13, மொத்தம் 14 லிட்ரு பிடிச்சிருக்கு. போங்க 13 ரைட் 13 லிட்ரு. ஹாய்ங்க, ஆக்சுவலாக இந்த பெட்ரோல் பங்கில் தான் பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்புறேன். தண்ணி குடிச்சிட்டு ஏர் செக் பண்ணிட்டு. ஆனால் எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னென்னா, லாஸ்ட்டாக சென்னையில் ஏர் செக் பண்ணேன். கரெக்டாக ஃப்ரண்ட்டில் 26ம் பேக்கில் வந்து 35 வைப்பேன் எப்போதும். இங்கே வந்து செக் பண்ணுறேன், அப்படியே இருக்குது, காற்று இறங்கவே இல்லை. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக இறங்கியிருக்கணும், எப்படி இறங்கலை அதான் எனக்கு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் என்னன்ட்டு. இங்கே பெட்ரோல் போடுறது பார்த்தீங்கன்னா 1455 ரூபாய்க்கு போட்டிருக்கேன் ரவுண்டாக. மொத்தம் 13 லிட்ரு, 1.5 லிட்ரு மட்டும் டேங்க்லேயே உட்காந்துரும். ஸோ அதனால் அப்படியே இருந்திருக்காது. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ பெட்ரோல் ஆணுச்சுன்றதை நான் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். வால்பாறை எல்லாம் போனது சேர்த்து. இன்னும் வால்பாறை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு 7 கிலோமீட்டரில் லெஃப்ட் எடுத்தோம்னா வால்பாறைக்கு மேலே ஏறுறது தான். ஆலியூர் டேம் வரும். அந்த டேம் அப்படியே பார்த்துக்கிட்டு மேலே ஏற வேண்டியதாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் லெஃப்ட் எடுக்கணும். என் இன்டர் காமர்ஸ் ஆக்சுவலாக இது வந்து ஜோலி முடிஞ்சிச்சு. மொபைல் ஹோல்டருக்கு வந்து ஜோலி முடிஞ்சிருச்சுங்க. அது யூஸ் ஆகலை, பவரே வரல இந்த கனெக்ஷனில். அது என்ன ஆச்சுன்னே தெரில. ஒயரு நல்லா இழுத்து அறுந்துருச்சா அப்படின்றதும் தெரில. இதில் இந்த லைட் எரியும். நான் அப்படின்னா இன்டர் காமை சார்ஜ் போடலான்னு ட்ரை பண்ணேன், பவரே வரல இதில். ஆனால் என்ன ஒரு ப்ளஸ்னால், இங்கே இருக்கிற சி டைப்பு டைப் சி டு டைப் சி சார்ஜ் போட முடியும். ஸோ அதான் இப்போ நான் அந்த நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கேன். இருக்குது நம்ம டிஜே ஆக்ஷன் ப்ரோவோட இதில், அதில் ஒரு 2 கேபிள் இருக்கும், சி டைப் டு சி டைப்பு. அதனால் லென்த்து கம்மியாக இருக்கும். எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி சார்ஜ் போடணும். ஆனால் இன்டர்காமுக்கு போட முடியாதுங்க, ஏன்னா அதோட சி டைப் கிடையாது. அது நார்மல் சின்ன டைப் இருக்கும்ல, ஃபஸ்ட்டு உள்ளது, அந்த டைப் உள்ளது. அது சார்ஜர் மட்டும், அந்த பின்னு கிடைக்காது, வேறு வழி இல்லை. மொபைல் மொபைலுக்கு மட்டும் வேணால் சார்ஜ் போட்டுக்கலாம் இதில் உள்ளதில். இதில் நான் இது வரைக்கும் போட்டதே இல்லை சார்ஜர். இன்றைக்கி ட்ரை பண்ண வேண்டியதான். மொபைல் ஹோல்டர் சம்பவம் செஞ்சிருச்சு அழகா சூப்பராக. வால்பாறை ஏற ஆரம்பிச்சிட்டவங்க. அவ்வளோ இருக்குது பாருங்கள் மலை. ஆக்சுவலாக இதுதான் வால்பாறையானு எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. வால்பாறை வந்து இங்கேருந்து 45 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக மேலே ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போர்டை பார்த்து இப்போ வால்பாறையில் அங்கே 45 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டுருந்துச்சு. கடைசியில் வால்பாறைக்கு ஒரு வழியாக வந்தாச்சுங்க. என் ஃப்ரெண்டு தான் கேட்டே இருப்பான், லாஸ்ட்டாக அந்த தடா ஃபால்ஸ் போக வந்திருப்பான்ல, அவன் தான் நான் வால்பாறை போவேண்டான்னு எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு நிறைய ஒர்க் இருக்கிறதுனால நான் வரலன்னே சொல்லிட்டு இருந்தேன். ஃபைனலி நான் மட்டும் தனியாக வரேன். அவனுக்கு கொஞ்சம் 5 நாள்லாம் அவனால் வர முடியாதுங்க. ஸோ அதனால் நான் 2 நாள்னால் ஓகே மேனேஜ் பண்ணுவான். நெக்ஸ்ட் இன்னொரு டைம் அவன் அழைச்சிட்டு வரணும். பாருங்க மழை இருக்குது. ஓகே, வெயில் ஒரு மாதிரி கம்மியாகிட்டே வருது, கூலிங் ஏறிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. பெட்ரு. கடைசியில் நானும் வால்பாறை ஏறுறேன். அவன் சொல்லி இப்போ நான் போயிட்டுருக்கேன் இங்கே. ஸோ ஆனால் இன்றைக்கி சாட்டர்டேவா, மேக்ஸிமம் கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரூம் வேறு நான் எதுவுமே இன்னும் புக் பண்ணவே இல்லைங்க. போய் ஏதாவது அங்கேயே இருந்தால் பார்த்துக்கலாம் தான் ஐடியாவில் போயிட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு கப்புள்ஸ் போனாங்க பார்த்தீங்களா, சரியான பால்வாடிஸ். நான் சைடு போட்டு வந்தது, நான் அவங்க பொறுமையாக வந்தாங்க, நான் வந்தேன். ஸோ உடனே என்ன சைடு போட்டு முன்னாடி போயிட்டு பிரேக் அடிக்கிறான். ஐயோ கொடுமை. இந்த வீடியோ நீ பார்த்தனா கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா தம்பி. யாரும் ரேஸ் ஓட்டுறதுக்கு இங்கே வரல. நம்ம ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து சருன்னு வந்தால் தான் எனக்கு கடுப்பாகுது, இரிட்டேட் ஆகுது ஆக்சுவலாக. இன்னும் 40 கிலோமீட்டர், 42 கிலோமீட்டரும் 40 கிலோமீட்டரும் இருக்குங்க வால்பாறைக்கு. இல்லை ஆக்சுவலாக இது வந்து ஆஃப் ஆகிடும் அடிக்கடி, அதனால தான் செக் பண்ணிக்கிட்டேன் ஆன் ஆகுதா அப்படின்ட்டு. செக் போஸ்ட்லாம் இருக்காதோ இங்கே? பசங்க கேங்கு. ஆலியூர் டேமு காய்ஸ் ஆக்சுவலாக சூப்பராகவே இருக்குங்க இந்த ரோடு. இங்கே பாருங்கள், அப்படியே மவுண்டெயின் இருக்குது, அதுக்கு நேராக போகிற மாதிரி இருக்குது ரோடு. வால்பாறை ரோடு செம்மையாக இருக்குது. இதுக்காக தான் வால்பாறைன்றாங்களா எல்லா பசங்களும். எனக்கு இப்போ தான் புரியுது. ரைட் சைடில் ஃபுல்லாக மலை. ஓகே, செக் போஸ்ட்டு.
அத்தாடி செக் பண்ணி அனுப்புகிறாங்க போல இருக்குது. எதுக்கு நிறுத்துறாங்க தெரியலையே. கேட்போம். எதுக்கு நிறுத்திருக்காங்கன்னு தெரிலங்க, போய் கேட்டால் தான் தெரியும். கேமரா ஆஃப் பண்ணுங்க. ஓகே. இல்லை ப்ரோ, இ பாஸ் எடுக்கணுமா? எதுக்கு நிறுத்திருக்காங்க? செக் டோக்கன் உள்ள டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஹாலிவுட் டேமு. அப்பா செம்மையாக தண்ணி கிடக்கு உள்ள. வேறு மாதிரி இருக்குல்ல இடம். ஆக்சுவலாக கேமரா வாங்க எடுத்து வச்சுட்டாங்க உள்ளே. ஆக்சுவலாக ஒரு ஆளுக்கு 30 ரூபாயும் வண்டிக்கு 20 ரூபாயும் டோக்கனு, 50 ரூபா மொத்தம். அங்கே இதை ஆன் பண்ணிட்டே போனேன். ஸோ அதனால் அதை எடுத்து உள்ளே கேமரா ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன் டக்குன்னு, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் செம்ம கூட்டங்க, சாட்டர்டே சண்டே வேறு செம்ம கூட்டம் ஏறுது மேலே. ஒன்றும் இல்லை, கூட்டமாக இருந்தால் இது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வந்துருவாங்க. அதான் பிரச்சனையே. அங்கே பாருங்கள் 2-3 டேம் இது ஃபால்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம், தண்ணி அதிகமாக போகுதுன்னு. மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெயில் இங்கே என்னென்னா காட்டுன்னு காட்டுது. மேலே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் அதிகமாக ரேஞ்சர் இருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த பக்கம் வந்து ரொம்ப ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுனால இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அனிமல்ஸ் இருக்கும் பார்க்குறேன். இந்த வழியில் அனிமல்ஸ் இருக்குமான்னு தெரில. நான் ஆக்சுவலாக இதை பற்றி ரெக்கார்ட் ஆகுதா, வால்பாறை ரூட் அதை பற்றி வீடியோலாம் எதுவுமே நான் பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக இதில் வந்து பேட்ரி டவுன் ஆச்சு கோப்ரோவில். 70% இருந்துச்சு நான் அதாவது கொடைக்கானல் கிளம்பும்போது அந்த பேட்ரி. ஸோ அதை வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு வந்தேன். இங்கே வந்து கரெக்டாக நல்ல வேலை செக் போஸ்ட்டை வந்து கேன்சல் இதுக்காகலை. ஸோ இப்போ இதில் 100% இருக்குது. இதை போட்டால் கொஞ்சம் நேரம் தாண்டணும்னு நினைக்கிறேன். எலிஃபண்ட் ஜோ, ஐயோ எனக்கு பார்க்கணும் மேலே ஆசையாக இருக்குது. அனிமல்ஸ் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. பார்க்கலாம், என் லக்கு வந்துச்சுன்னா பெட்ரு. கவி அருவி எங்கே இருக்குது? பாரிஸ் அருவி. ஓ இதுக்குள்ளே போகணுமா அருவிக்கு? பட் கவி அருவி பேண்டு போல். புலிகள் காப்பகம் தெரில, இதை பற்றி என்னென்னு தெரியாமல் போயிட்டுருக்கேன். அதனால் எங்கே இது இருக்குதுன்னு தெரியலைங்க. நான் மட்டும் ரேண்டமாக போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வால்பாறைக்கு மேலே ஏறுவோம். இது வந்து இந்த பெண்டு வந்து ரொம்பவே பெரிய பெண்டாக இருக்குதுங்க. ஒன்று ஒரு பேர் வச்சுருக்காங்க, பறவை போடலாம் போட்டு. கொண்டை ஊசி வளைவு, இருமுனை கொண்டை ஊசி வளைவு. பட் இது நல்லா இருக்குது இந்த ரோடு. ஊட்டி கொடைக்கானல் மேலே ஏறியிருக்கேன். கொல்லி ஹில்ஸ் ஏறியிருக்கேன். கொல்லி ஹில்ஸும் ரொம்ப மோசம்தான், வளைஞ்சு போகும். பட் இதுவுமே அதே மாதிரி தான் இருக்குது. லைக் பட் இங்கே வந்து அதிகமாக ரேஞ்சர்லாம் எங்கே தான் நிற்கிறாங்க. கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகம்னு நினைக்கிறேன் இங்கே. ஏன்னா ஃபாரஸ்ட்டாக இருக்குது போல இருக்குது, அனிமல்ஸ் இருக்கிறதுனால. யாருமே இல்லை. புழுதியை கிளப்பிட்டு போகிறாரு அண்ணன். ஐயோ காற்றுல பறக்குது. ஆனால் இது கொஞ்சம் மேலே நல்லா தான் ஏறுது. வண்டி முக்குது கொஞ்சம். இன்னும் பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கு 33 கிலோமீட்டர் போட்டிருக்கு. கோ ஸ்லோ. வாவ் செம்மையாக இருக்கே. ஹேய் நல்லா இருக்குங்க இந்த ரோடு. பாறை அப்படியே அப்படி வந்து கிடக்கு.
இப்போ தான் எனக்கு புரியுது ஏன் பசங்களாம் இங்கேயே வராங்க வால்பாறை வால்பாறைன்னு. சூப்பராக இருக்குது. லெஃப்ட்டில் அப்படியே ஹாலிவுட் டேம் தெரிஞ்சிட்டே இருக்குது அந்த வியூ. சேவ் வைல்டு லைஃப். கற்கள் விழும் பகுதியா? சூப்பரு. இது காட்டு பஞ்சுருட்டான் கொண்டை ஊசி வளைவு. ஓகே, இங்கே ஒரு வளைவுக்குமே ஒரு பேடோட வந்து நேம் வச்சுருக்காங்க. காட்டு பஞ்சுருட்டான். ஹை, குட்டி வாட்டர் ஃபால்ஸு. ஆனால் இது மழை கண்டிப்பாக மழை பெஞ்சுன்னா அடிச்சுட்டு ஊற்றும் போல இருக்கு இந்த இடம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் அப்படியே கண்டினியூவாக விட்டுடுறேன், கொஞ்சம் ஓட்டி பார்த்துக்கோங்க, ஓகேவா? செம்மாவு குக்குருவான் கொண்டை ஊசி வளைவு. வாவ், பேர்லாம் வேறு மாதிரி இருக்கு. செம்மார்வு குக்குருக்கான். வாவ், நல்லா இருக்கே. வால்பாறை 32 கிலோமீட்டர்ஸ். பா 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 பா. கருப்பு ஆரஞ்சு ஈப்பிடிப்பான் கொண்டை ஊசி வளைவு. நல்லா இருக்கு. இந்த பேரெல்லாம் நான் இம்ப்ரெஸ் பண்ணது ரொம்ப நல்ல தமிழ் பெயர்கள். அடுத்து கூம்பலகன் கொண்டை ஊசி வளைவு. இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. இதை மாதிரி பேட்ஸு போட்டு நேமு போட்டு சூப்பராக இருக்குது. ஒரு பேடோட நேமும் போட்டு போர்டு வச்சுருக்காங்க. அடுத்து ஆரஞ்சு மின்சிட்டு கொண்டை ஊசி வளைவு. ஆரஞ்சு மின்சிட்டு. இந்திய மயில் கொண்டை ஊசி வளைவு வேற லெவலு. வாவ், ஹாலிவுட் டேம் வியூ சூப்பராக தெரியுது இந்த இடத்துல. ஆக்சுவலாக அங்கே ஒரு இடம் தெரியுதுல, அங்கேயே சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன். நான் நின்று காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா வியூவை? லோம்ஸ் காட்சிமுனை கொண்டை ஊசி வளைவு. பா, மேலே ஏறுது வளைஞ்சு வளைஞ்சு. லைக் கொல்லி ஹில்ஸ் மாதிரி தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி 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 இப்படின்னு போகுது. பா, ஹாலிவுட் டேம் ஃபுல்லாக தெரியுது. நம்ம ஆக்சுவலாக இந்த ரோட்டில் தான் வந்திருக்க முடியும் மேலே ஏறி. ஓகே, இந்த இடத்துல நிற்கக்கூடாது, கிளம்புவோம். ஏன்னா வளைவில் நிற்கவே கூடாது எப்போதுமே. இங்கே வேறு இடம் சின்னதாக தான் இருக்குது. நிறைய வளைவு வந்துட்டே இருந்துச்சு, பேர் படிக்கலாம் முடியல. அப்படி போட்டால் வீடியோ எங்கேயோ போயிடும். அதனால் நான் அந்த இதை நான் விட்டுட்டேன். கொஞ்சம் தான் வளைவு சொல்ல முடிஞ்சதுனால. ஆனால் நம்ம இது மிருகங்களோட பேரை வச்சு ஆடு மாடு எல்லா பேரையும் வச்சுருக்காங்க வளைவுன்னு. யாரும் வரல கைஸ். இங்கே பார்த்தீங்களா, கண்டிப்பாக மழை வந்துச்சுன்னா சூப்பராக ரொம்ப அதிக தண்ணி வரும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குதுங்க வால்பாறைக்கு. பட் ஆனால் இங்கே வரைக்கும் வெயில் அடிக்குது. மேலே கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரில. கைஸ்,
டீ எஸ்டேட்டுக்குள்ளே போகிற ரோடு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குதுங்க வால்பாறைக்கு. ஸோ இது ஃபுல்லாக இதில் தான் போகும் போல். பட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி சில்னஸ் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ தான். வாட்டர் ஃபால் எஸ்டேட்டு, ஊர் பேரே வாட்டர் ஃபால், வேறு லெவல் தான். வாட்டர் ஃபால் ஃபேக்ட்ரி சேல்ஸ் அவுட்லெட், எல்லாமே தேயிலை தான். வால்பாறை 20 கிலோமீட்டரா? ஆத்தி எத்தனை போட்டி? 1 கிலோமீட்டர் தான் அவ்வளோ நேரம் ஏறுறேன் நான். இங்கே பாருங்க வியூவை. இப்போ தாங்க கூலிங்காகவே இருக்குது. இப்போ தான் நான் ஒரு மாதிரி மலைக்கு ஏறுற மாதிரி இப்போ தான் எனக்கு ஃபீலே வருது. ஃபுல்லாக பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் ஐத்தாப்புல க்ளவுட்ஸை தெரியுதா நல்லா? வளைவில் நிற்கவே கூடாது, கொஞ்ச நேரம் நிற்போம். டீ எஸ்டேட்டு ஃபுல்லாக செம்மையாக இருக்குல்ல? பார்ப்போம். வால்பாறை இன்னும் 14 கிலோமீட்டர் காட்டுது. நான் போயிட்டு ஸ்டேக்கு எங்கேயாவது ரெடி பண்ணிட்டு தாங்க வெளில போகலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக வீடியோ கொஞ்சம் நேரத்தில் நான் நேரத்தில் எண்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். சும்மா லைட்டாக சில் பண்ணுறதுக்காகலாம் ஏறி வந்துடுறாங்க உங்களுக்கு மேலே எல்லோரும். அண்ட் தென் கப்புள்ஸ். ஐயோ குழந்த மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் அழைச்சி வந்துருக்கானுங்களே. இப்போ கப்புள்ஸு மேலே ஏறிட்டே இருக்கானுங்க. போங்க. வால்பாறை ரீச் ஆகிட்டோம். பட் இங்கே பார்த்தீங்களா கிளைமேட்டை? வெயில் கொளுத்துதுங்க. இங்கே கூலிங்காகவே இல்லை, வெயில் தான் அதிகமாக இருக்குது. நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து சண்டே வேறு. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ரூம்லாம் தேடி பார்த்தேன், காஸ்ட் அதிகமாக இருக்குது எல்லாத்துலேயும். ஸோ அதனால் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, see you, bye bye.